புதுச்சேரியில் புயலை எதிர்கொள்ள அனைத்து துறைகளும் தயார் நிலையில் உள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். தென்மேற்கு வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற்று 30ஆம் தேதி காலை வட தமிழ்நாடு புதுச்சேரி கடற்கரை பகுதிகளில் காரைக்கால் மாமல்லபுரம் இடையே கரையை கடக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இந்நிலையில் புயலை எதிர்கொள்வது குறித்தும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவது குறித்தும் அனைத்து துறை அதிகாரிகளுடன் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவசர ஆலோசனையில் ஈடுபட்டார். பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் தயார் நிலையில் இருப்பதாகவும் மழைநீர் தேங்காத வகையில் 60 மின் மோட்டார்கள் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் கூறினார். தாழ்வான பகுதிகளில் இருக்கும் மக்கள் தங்குவதற்காக 121 நிவாரண முகாம்களில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். போர்கள் அடிப்படையில் உதவிக்குழு, உதவி மையம், உதவிக்குழு 2 வந்திருக்காங்க. மீட்பு படை வந்திருக்காங்க. நம்முடைய நிவாரணம் அந்த முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. உதவி மையம், போர்க்கால அவசரகால உதவி மையம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதாவது மழைநீர் தேங்காத அளவிற்கு பூச்சியில் எல்லா இடங்களும் மழைநீர் தேங்காத அளவிற்கு தேவையான நடவடிக்கை எடுத்து 60 மோட்டார் பம்ப் செட்டுகள் பொருத்தப்பட்டு மழைநீர் தேங்காத அளவிற்கு உரிய நடவடிக்கை அரசு எடுத்திருக்கின்றது. இதனிடையே தொடர் கனமழை காரணமாக புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள், தனியார் பள்ளிகள், கல்லூரிகளுக்கு 2வது நாளாக இன்றும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் இன்று கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.